இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். கிட்டத்தட்ட 4 தொகுதிக்குட்பட்ட அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றினோம். நான் முன்னாளுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக முதலத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்திருக்கேன். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை மோசமான கருத்தில் கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை முழுமையாக கலைத்துவிட்டு தாவேக்கால அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் நம்முடைய மொத்த தொண்டர்களும் இணைத்து கொள்ள வருகை தந்திருக்கிறோம். அதாவது இப்போ எங்களோட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட கழகத்தில் உள்ள மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர்கழக செயலாளர்கள், பேரூராட்சியினுடைய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்கோம். தொண்டர் கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே அவ்வளோ தொண்டர்கள் ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, வரணும்னு உடைய விருப்பத்தில் இருக்காங்க. நாங்கள் முன்ன கூடி இப்போ நிர்வாகி மட்டும் வந்து கலந்துக்கிற வந்திருக்கோம். தொடர்ந்து இப்போ அதிமுகன்ற பலவீனமான அந்த அதிமுகவில் இருக்கிறத எங்கள் விருப்பம் இல்லை. அமமுக விட அதில் பிரியறதுக்கு காரணமே எதற்காக வேண்டி இப்போ அதிமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதில் நாங்கள் தொடர்ந்து இதில் பயணித்தோம். ஆனால் அதிமுகவில் சேர்ந்த உடனே மக்கள் தொண்டனுடைய விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அந்த ரிசல்ட்டில் நம்ம தொடர்ந்து பயணிக்க விரும்பலைன்னு நோக்கத்தோட தான் தாவேக்கால பயணம் இணைஞ்சிருக்கோம். தாவேக்கா வளர்ச்சின்னு ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கோம். கிராமங்கள்ல எல்லாம் என்னுடைய குடும்பத்தில் கூட தாவேக்கால ஓட்டு போட்டிருக்காங்க. என்னுடைய குடும்பத்தில் கூட ஓட்டு விழுந்திருக்கு. எவ்வளவோ அதை கண்ட்ரோல் பண்ண கூட முடியல, அந்த ஓட்டு கூட அன்னைக்கு விழுந்திருக்கு. அப்படிப்பட்ட அதாவது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கணும்ன்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கோம்.